கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை என்றாலே உங்களையும் என்னையும் தன்னுடைய மகனின் இறப்பின் வழியாக சிலுவையின் வேதனையிலிருந்து ஈன்றெடுத்த இந்த தாயினுடைய நாளை பற்றி சிறப்பித்து சிந்திக்க நம்மை அன்னையாம் திருச்சபை அழைத்து கொடுக்கிறது. இந்த தாயினுடைய அன்பிற்கும் தியாகத்திற்கும் அரவணைப்பிற்கும் இந்த மண்ணுலகில் எவராலும் ஈடு செய்துவிட முடியாது. எனவே இயேசுவை கருவில் தாங்கிய அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் இதயத்தில் தாங்கி இன்று வரை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள். இந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரும் அவள் கடந்து சென்ற பாத சுவடுகளை நாமும் கடந்து சென்று இறைவனுடைய அன்பில் என்றும் நிலைத்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இன்றைய திருப்பலியானது ரெச்சினா குடும்பத்தில் மரித்த லியோனார்ட் நிக்கோலாசுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் பீட்டர் எரோனிமஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-5 முடிய. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கிக் கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரை, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்?
பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதித்திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாடு நடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். குதறி அறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்காற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றேன். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றேன். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சுயமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறை வாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவாக்கினர் கூறியது நிறைவேறும்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவர்களுக்கு கற்பித்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஆதாம் ஏவாள் இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகிச் சென்றார்களோ அன்றே தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று அன்று தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியை இறைவாக்கினர்கள் அனைவரும் இந்த மண்ணுலகிலே இறைவனுடைய அன்பை போதித்து கொண்டு வந்ததை நாம் காணுகின்றோம். திருமுழுக்கு யோவான் கூட இறுதி இறைவாக்கினர் என்று சொல்லப்படக்கூடியவர் கூட இயேசுவின் முன்னோடியாக இயேசுவின் பாதைகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். இவ்வாறு இறைவாக்கினர்கள் அனைவருடைய வாக்குறுதியும் இந்த மண்ணுலகில் நிறைவேறுவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருக்கின்றார். இது தந்தையினுடைய திருவிழா. ஆக இந்த இறைவாக்கினர்கள் அனைவரும் இயேசுவினுடைய வருகையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய மீட்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு அந்த மீட்பின் செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் என்றும் அந்த அறிவிப்பு தருணத்திலே 3 ஆண்டுகள் எந்த அளவிற்கு பரிசேயர்களோடும் சாதாரண மக்களோடும் தன்னுடைய நாட்களை கடந்து சென்றார் என்பதையும் நற்செய்தி வாசகங்கள் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக சொல்லுகிறது. புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாகவும் இருங்கள் என்று தன் அன்பு சீடர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வழி அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அவர் தன்னுடைய பணி வாழ்விலே சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை நிச்சயமாக அவர் முழுவதுமாக ஏற்று அதற்கேற்றாற்போல் தன்னுடைய நாட்களை கடந்து செல்வார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதை நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்கள் அனைவரும் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இவனுடைய பேச்சு மிதமின்றி போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். தன்னை கடவுளுடைய மகன் என்று உயர்த்தி கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இவன் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று இயேசுவின் மீது கோபக்கணைகள் எழுப்பினார்கள். எனவேதான் அவரை ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழிலே ஒரு அற்புதமான சொல்லாடல் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு பகைவனையோ ஒரு துரோகியோ கண்டால் நாம் ஒரு முழு தூரம் ஒதுங்கி நிற்பது நமக்கு நல்லது என்று சொல்லுவார்கள். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தனியதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்தேன் என்பதையும், இந்த பணி வாழ்வு முடிகின்ற வரையில் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பரிசேயர்கள் அவர் மீது கோபப்படுகின்ற பொழுது ஒதுங்கி சென்று இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இவ்வாறு அவர் ஒதுங்கி சென்றாலும் மக்கள் அவரை விட்டு விடவில்லை என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் பின்னே சென்றார்கள், இயேசுவை தொட்டார்கள், இயேசு அவர்களை தொட வேண்டும் என்று விரும்பினார்கள், இயேசு ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த அனைத்து நிகழ்வுகளும் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது புதுமைகள் அங்கே காணப்பட்டன. மனிதர்கள் நிறைவு பெற்றார்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற வார்த்தை, யாரிடமும் என்னை பற்றி பேசாதீர்கள் என்று. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிற பொழுது மீண்டும் மீண்டுமாய் அதே நிகழ்வுகளை பேசுகின்ற பொழுது இன்னும் அதிகமாக கோபக்காரனாக நாம் அவர்களை உருவாக்கக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய சிறந்த ஒரு எண்ணமாக காணப்படுகிறது. அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அன்னை மரியாளை நினைவு கூறுகிற தருணம். சனிக்கிழமை இந்த தாயானவள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் குழந்தையாக சுமந்தாள். இதை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள். 12 வயது வரை தன்னுடைய மக்களை எந்த அளவிற்கு பாதுகாத்து வழிநடத்தினாள் என்பதையும் நாம் வேதத்தில் வாசிக்க கேட்கின்றோம். இவ்வாறு கருவில் சுமந்து கரங்களில் பிடித்து இயேசுவை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வரையில் அவளோடு பயணித்த அன்னை மரியாள் அந்த சிலுவையிலே உங்களையும் என்னையும் மீண்டெடுத்திருக்கின்றாள். தன் மகனுடைய மரணத்தின் வழியாக அவரை கருவில் சுமந்தால் உங்களையும் என்னையும் கருணையினால் தன் இதயத்தில் சுமந்து பெற்றெடுத்தாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும் இந்த மண்ணுலகில் இருக்கிற அனைவருக்கும் மீட்புக்காக போராடுகின்ற பொழுது அவருடைய சகோதரர்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஏன் நம்முடைய மீட்புக்காக போராடாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்தவருடைய மீட்புக்காக உங்களையும் என்னையும் போராட அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக நம்முடைய மீட்புக்காக போராட அழைப்பு விடுக்கிறார். நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற அழைப்பு விடுக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு இறைவனை விட்டு விலகி சென்றோமோ அதை உணர்ந்து அவரோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே இப்படி அழைப்பு விடுக்கின்ற இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கின்ற பொழுது நிறைவாழ்வு பெறுவோம். நிறைவாழ்வு பெறும் பொழுது இந்த மண்ணுலகிலே மீண்டுமாய் இயேசுவை காணுவோம். அதுதானே உங்களுடைய என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவாண்டின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவாண்டின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருவளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, நீருடன் அழைத்து கொண்டு லியோனார்ட், நிக்கோலாஸ், பீட்டர், எரோனிமஸ் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை ஒன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பலரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பவர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.